ஸ்பெஷல் கோரி காசி கறி கோரி ரொட்டி. இதுக்கு முதல்ல 1 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல 2 ஸ்பூன் கேடிவி ட்ரூ வேல்யூ ரைஸ் பேண்ட் ஆயில். இது லெஸ் அப்சப். இதுல நேச்சுரலாவே காமா அண்ட் ஒரிஜினல் அதிகமா இருக்கு. மூஃபா அண்ட் பூஃபா ரேஷியோ கரெக்டா இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டா தயார் பண்ணிருக்காங்க. முக்கியமா நம்ம பட்ஜெட் குள்ளேயே வந்துடுங்க. அப்புறம் கேடிவி பேஜை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த எண்ணெயை விட்டு தனியா, காஷ்மீரி மிளகா, வெங்காயம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு, வெந்தயம், சீரகம், புளி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமா வதக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் ட்ரூ வேல்யூ விட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்டையும் இதுலயே போட்டு நல்ல ஒரு கிளறி இப்ப 2ஆம் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா இதுலயே கொதிக்கிட்டோம். இப்ப சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். ஃபைனலா முதல் தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு கொதி வரும்போது இறக்கி வச்சு ஒரு தாளிப்பு கரண்டில ட்ரூ வேல்யூ 2 ஸ்பூன் விட்டு வெங்காயம், கருவேப்பிலையை வதக்கி கொட்டினா சூப்பரா கமகமன்னு கோரி காசி கறி ரெடி. அடுத்தது கோரி ரொட்டி. 5 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியோட 1 கப் ரைஸையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து உப்பு சேர்த்து தவால இந்த மாதிரி ஷேப்ல ஊத்தி நல்லா இப்படி கட்டமா வெட்டி எடுத்து இதுல அப்படியே நம்ம கோரி காசி கறியை ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.